ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக, நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்கள் எதிர்த்தாலும் கர்த்தருக்குள்ளாக அதை நாங்கள் சகித்து கொண்டு நடக்கும் பொழுது, இப்படியாக நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையை பார்த்து அநேகர் தேவ பிள்ளைகளே எங்களுடைய அந்த வெளிச்சத்திலே அவர்களும் அதிலே வந்து உங்களோடு இருக்கும் பொழுது, உங்களோடு கதைக்கும் பொழுது நல்ல ஒரு ஆறுதலா இருக்கிறதே, இப்படியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும். எங்களை கண்டுட்டு ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாது. எங்களை கண்டு வந்து பேசி ஆறுதலாய் உங்களோட ஒரு அரைமத்தியாலும் கதைச்சிட்டு போனாலே சந்தோஷமா இருக்கு. அந்த யோவானை குறித்து சொல்லப்படுகிறது, சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதா இருந்தீர்கள். ஆமேன். இப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆமேன். உங்களை கண்டா ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாது. இவன் வர்றான், ஏதோ ஏதோ ஏமாத்த போறான், அல்லது ஏதோ சுத்துமாத்து செய்ய போறான், ஏதோ ஒன்று எனக்கு விரோதமா ஏதோ ஒரு என்ன ஏதோ சொல்லுவார்கள், ஆப்பு வைக்க போறான், அப்படி 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 எங்கட தாக்கம் இருக்கக்கூடாது. இன்னும் உதவி செய்கிறவர், இன்னும் ஏதாவது அவர்கிட்ட கேட்டால் ஏதோ கர்த்தருடைய பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். தேவனுக்கேற்ற தாக்கம் ஒரு பாதிப்பை உண்டாக்க வேண்டும். ஆமென்.